அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 12th சிறப்பு தமிழ் இயல் 5 வந்து பார்க்க போகிறோம். ஊடகவியல் மொத்தமாக 210 கொஷின், லைன் பை லைன் கொஷின் வந்து எடுத்திருக்கோம். ஸோ ஊடகவியல் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் வந்து கிடையாது. இருந்தாலும் 11th 12th நம்ம புத்தகமாக வெளியிடுறதுனால இந்த லெசன் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக லைன் பை லைன் கொஷின் வந்து கவர் பண்ணிட்டோம். ஒரு சில கொஷின்ஸ் வந்து ஜிகேல கேட்கறதுக்கான பாசிபிள் வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். 11th சிறப்பு தமிழ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதோட 12th சிறப்பு தமிழும் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ பிளேலிஸ்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த லெசன் தேவைப்படுதோ அந்த லெசன் நீங்கள் வீடியோஸ் வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி புத்தகமாக வந்து வெளியிட்டோம். 11th இருக்கக்கூடிய கொஷின்ஸும் 12th இருக்கக்கூடிய வீடியோவில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் நம்ம வந்து புத்தகமாக வந்து வெளியிட்டிருக்கோம். ப்ரைஸும் ரொம்ப கம்மி தான், 250 rupees தான். புக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது வீடியோஸ் வந்து பார்த்து ரிவிஷன் பண்ணிக்கலாம். எல்லாமே லைன் பை லைன் கொஷின், புக் பை கொஷின் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஊடகவியலில் என்னென்ன தலைப்புகள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட் வந்து பார்த்தலாம். டோட்டலாக வந்து 210 கொஷின். மின்னணு ஊடகங்கள், வானொலி மற்றும் தொலைக்காட்சி உள்கட்டமைப்பு, ஊடகவியல் சட்டங்கள், மின்னணு ஊடக ஆளுமைகள். ஸோ இந்த 4 தலைப்பில் இருந்து தான் இந்த 210 கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் மட்டும் நான் ரீட் பண்ணுறேன், ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படின்றதுனால. ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாமே ஒவ்வொரு கொஷினும் 2 டைம் வந்து ரீட் பண்ணியிருப்பேன். ஸோ இது ஒன்ஸ் ரீட் பண்ணுறதுனால வீடியோ வந்து சீக்கிரம் வந்து முடிஞ்சிடும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் தலைப்பு மின்னணு ஊடகங்கள். ஃபஸ்ட்டு கொஷின், ஒவ்வொரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கும் சமூக மேம்பாட்டிற்கும் டேஸ் பணி இன்றியமையாதது ஆகும். ஆன்சர் வந்து ஊடகங்கள். ஊடகங்கள் 2 வகைப்படும். அவை அச்சு ஊடகங்கள், மின்னணு ஊடகங்கள். மின்னணு ஊடகங்கள் எவை? வானொலி, தொலைக்காட்சி, இணையம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மின்னணு ஊடகங்கள். ஆற்றல் வாய்ந்த ஊடகமாக இருப்பது எது அப்படின்னா வானொலி. தற்போது இணையத்தில் கிடைக்கும் மக்களால் பெரிதும் பயன்படுத்தப்படும் சமூக ஊடகங்கள் எவை? வலைப்பு, முகநூல், கீச்சகம், புலனம். நெக்ஸ்ட் 6வது கொஷின், மக்களுக்கான தொடர்பியல் சாதனமாக முதலில் தோன்றியது எது அப்படின்னா வானொலி. வானொலியை கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்ட இத்தாலி நாட்டு அறிஞர் யார் அப்படின்னா குலில்மோ மார்க்கோனி. முக்கியமான கொஷின், இதெல்லாம் ஜிக்கேல கேட்கறதுக்கு கூட வாய்ப்பு இல்லை, ஆனால் தெரிஞ்சுக்கலாம். வானொலியை கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்ட இத்தாலி நாட்டு அறிஞர் வந்து குலில்மோ மார்க்கோனி. கம்பியில்லா தந்தி முறையில் செய்திகளை தொலைதூரத்திற்கு அனுப்பும் முயற்சியில் வெற்றி பெற்றவர் யார் அப்படின்னா குலில்மோ மார்க்கோனி. எந்த ஆண்டு குலில்மோ மார்க்கோனி கம்பி இல்லாத தந்தியை கண்டுபிடித்தார்? எந்த ஆண்டுனா 1896. குலில்மோ மார்க்கோனி தனது கண்டுபிடிப்பை பதிவு செய்த அறிவியல் கழகம் எங்குள்ளது? ஆன்சர் வந்து இங்கிலாந்து. குலில்மோ மார்க்கோனி கம்பியில்லா தந்தி சேவை நிறுவனத்தை தொடங்கிய ஆண்டு 1897. ஒளிபரப்பிற்கு தேவையான கருவிகளை உருவாக்கியவர் யாருன்னா குலில்மோ மார்க்கோனி. குலில்மோ மார்க்கோனி அவர்கள் அட்லாண்டிக் கடலின் குறுக்கே கார்ன்வாலிஸிலிருந்து டேஸ் வரை செய்திகளை அனுப்பினார். எது வரைக்கும்னா நியூ பவுண்ட்லேந்து. குலில்மோ மார்க்கோனி இயற்பியல் துறைக்கான நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1909. குலில்மோ மார்க்கோனி இயற்பியல் துறைக்கான நோபல் பரிசு பெற்ற ஆண்டு வந்து 1909. குலில்மோ மார்க்கோனியுடன் இயற்பியலுக்கான நோபல் பரிசை பகிர்ந்து கொண்ட ஜெர்மானிய அறிஞர் யார் அப்படின்னா பெர்டினாண்ட் பிரவுன். மார்க்கோனி தமது அடுத்தடுத்த முயற்சியின் விளைவாக டேஸ் மைல் தொலைவிற்கு செய்திகளை அனுப்பி வெற்றி கண்டார். 1800 மைல் தொலைவிற்கு செய்திகளை அனுப்பி வெற்றி கண்டார். வானொலியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்னா குலில்மோ மார்க்கோனி. 1920ஆம் ஆண்டு உலகத்தின் முதல் வானொலி நிலையம் தொடங்கப்பட்ட ஆண்டு பீட்ஸ்பர்க் நகர். எங்கன்னா அமெரிக்காவில். முதல் வானொலி நிலையத்தில் ஒளிபரப்பப்பட்ட முதல் செய்தி எது? அமெரிக்காவின் ஜனாதிபதியாக ஹார்டிங்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்தியாவின் முதல் வானொலி ஒளிபரப்பு நிலையம் சென்னையில் மாநில வானொலி குழுவால் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஒரு முக்கியமான கொஷின், 31 ஜூலை 1924. அதாவது இந்தியாவின் முதல் வானொலி ஒளிபரப்பு நிலையம் சென்னையில் மாநில வானொலி குழுவால் தொடங்கப்பட்ட ஆண்டு 31 ஜூலை 1924. தனியார் நிறுவனத்திடமிருந்த ஒளிபரப்பு சேவையை டேஸ் துறை தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தது? இந்திய அரசு ஒளிபரப்பு துறை. 22வது கொஷின், எந்த ஆண்டில் முதல் வானொலி ஒளிபரப்பு அகில இந்திய வானொலி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? 1936. எந்த ஆண்டில் முதல் வானொலி ஒளிபரப்பு அகில இந்திய வானொலி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? 1936. அகில இந்திய வானொலி எந்த ஆண்டு முதல் ஆகாசவாணி என்று அழைக்கப்படுகிறது? 1957 முதல்.
அகில இந்திய வானொலி எந்த ஆண்டு முதல் ஆகாசவாணி என்று அழைக்கப்படுகிறது? 1957 முதல். இந்தியா விடுதலை பெற்ற பிறகு இந்திய வளத்தையும் பொருளாதாரத்தையும் மேம்படுத்தும் வகையில் அமைந்த திட்டங்கள். ஆன்சர் வந்து 5 ஆண்டு திட்டங்கள். வானொலி தொழில்நுட்பத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சி நிலை எது அப்படின்னா பண்பலை, அதாவது எஃப்எம். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை மையப்படுத்தி தொடங்கப்பட்டது எது? பண்பலை. பண்பலை யாரை முதன்மையாக கொண்டு இயங்கி வருகின்றது? வானொலி வர்ணனையாளர்கள், அதாவது ரேடியோ ஜாக்கி, அதாவது ஆர்ஜே. வானொலி இசை பிரியர்களுக்கென டேஸ் போன்ற இணையதள சேவைகள் அமைக்கப்பட்டன எது அப்படின்னா பாட்காஸ்ட். இணைய வானொலியை தொடங்குவதற்கான வசதிகளை வழங்கும் இணையதளம் எது அப்படின்னா ஸ்பீக்கர். கம்பி வழியாகவோ மின்னலைகள் வழியாகவோ அசையும் அல்லது அசையா பொருள்களின் காட்சிகளை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு சென்று காட்சிப்படுத்தும் சாதனம் எது அப்படின்னா தொலைக்காட்சி. தொலைக்காட்சி சேவைகளை காண்பதற்கு உதவும் 3 கருவிகள். படப்பிடிப்பு கருவி, பிடிக்கப்பட்ட படத்தினை மின் அலைகளாக மாற்றி தொலைதூரத்திற்கு அனுப்பும் கோபுரம், அனுப்பப்பட்ட மின்னலைகளை வாங்கி அவற்றை படமாகவும் ஒளியாகவும் மாற்றி தரும் தொலைக்காட்சி பெட்டி. காட்சி ஒளிபரப்பு பற்றி அறிந்து கொள்வதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர் யார்னா ஜான் லெகி பெயர்டு, இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். ஒரு பொம்மையின் உருவத்தை ஒரு அறையிலிருந்து மற்றொரு அறைக்கு அனுப்பி வெற்றி கண்டவர் யார் அப்படின்னா ஜான் லெகி பெயர்டு. ஜான் லெகி பெயர்டு தனது அரிய கண்டுபிடிப்பை பதிவு செய்து கொண்ட குழு எது? ராயல் குழு, அதாவது லண்டனில் இருக்கக்கூடிய ராயல் குழு. 35வது கொஷின். முதலாக பொதுமக்கள் கண்டுகளிக்கும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்பட்ட இடம் எங்குள்ளது? ஆன்சர் வந்து லண்டன், அதாவது இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய லண்டன். 1956இல் அமெரிக்காவின் ஹாம்பெக்ஸ் நிறுவனம் நிகழ்ச்சிகளை பதிவு செய்து தேவைப்படும் போது காட்சிப்படுத்தும் டேஸ் என்ற கருவியை உருவாக்கியது. ஒளிப்பதிவு நாடா கருவி. ஸோ நெக்ஸ்ட் 37வது கொஷின். 1959இல் இந்தியாவில் முதலில் தொலைக்காட்சி தொடங்கப்பட்ட இடம் எங்கே அப்படின்னா புதுடெல்லி. 1959இல் இந்தியாவில் முதலில் தொலைக்காட்சி தொடங்கப்பட்ட இடம் வந்து புதுடெல்லி. எந்த ஆண்டில் இந்தியாவில் கருப்பு வெள்ளை தொலைக்காட்சி வண்ண தொலைக்காட்சியாக வளர்ச்சி பெற்றது? எப்போனா 1982. இந்தியாவில் வண்ண தொலைக்காட்சியின் முதல் நிகழ்ச்சியாக அமைந்த நிகழ்வு எது? இந்திரா காந்தி அம்மையாரின் சுதந்திர தின விழா போர். 2ஆம் உலகப் போரின் போது மக்களுக்கு உண்மை நிலையினை உணர்த்தி நம்பிக்கை ஊட்டுவதற்காக முதலாக ஒளிபரப்பப்பட்டவை எது அப்படின்னா வானொலி உரை சித்திரங்கள். கல்வியை தரமானதாகவும் பரவலாகவும் கிராமம் மற்றும் நகர்ப்புற புறங்களுக்கிடையே உள்ள இடைவெளியை குறைக்கவும் சிறந்த ஊடகமாக அறியப்படுவது எது அப்படின்னா தொலைக்காட்சி. 1976ஆம் ஆண்டு கல்வி தொலைக்காட்சிக்கான ஆய்வு உறுதிகளை வழங்கிய திட்டம் எது அப்படின்னா நிறைவுற்ற சைட் திட்டம். 1983இல் எந்த செயற்கைக்கோள் ஏவப்பட்டதன் காரணமாக நாட்டில் மண்டல ஒளிபரப்புகள் தொடங்கப்பட்டன? இன்சாட் 1B 1983. நாள்தோறும் 1 மணி நேரம் உயர்கல்வி நிகழ்ச்சிகள் வழங்கும் நாடெங்கும் கல்லூரி வகுப்பு எனும் கல்வி தொலைக்காட்சி எந்த குழுவால் அமைக்கப்பட்டது? ஆன்சர் வந்து பல்கலைக்கழக நிதி நல்கை குழு. நாடெங்கும் கல்லூரி வகுப்பு நிகழ்ச்சிகள் தூர்தர்ஷனுடன் இணைந்து தொடங்கி வைக்கப்பட்ட ஆண்டு ஆகஸ்ட் 15, 1984. தமிழக அரசு கல்வி ஒளிபரப்பிற்கென தொலைக்காட்சி நிலையம் ஒன்றை தொடங்கி நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பிய நாள் எப்போனா ஜனவரி 21, 2019. உலக பெண்கள் ஆண்டாக ஐநா அவை அறிவித்த ஆண்டு 1975. மனித வாழ்வோடு இணைந்த ஒன்றாக கருதப்படுவது எது அப்படின்னா இலக்கியம். இலக்கியங்களை மக்களுக்கு சுவைப்பட வழங்குவதில் பெரும் பங்காற்றுவது எது? தொலைக்காட்சி, வானொலி. இலக்கியங்களில் பொதிந்துள்ள கருத்துக்களை பன்முக நோக்கில் ஆராயும் களமாக விளங்குவது எது அப்படின்னா தொலைக்காட்சி, பட்டிமன்றங்கள். இலக்கியம் தனது அடுத்த நிலையை நோக்கி நகர தொடங்க உதவுவது எது அப்படின்னா பட்டிமன்றம். 52வது கொஷின். ஓர் இலக்கியம் படைக்கப்பட்டதற்கான நோக்கத்தினை முன்வைத்து பல்வேறு கோணங்களில் இருவர் விவாதிக்கும் மன்றமாக தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாவது எது அப்படின்னா வழக்காடு மன்றம். டேஸ் போன்ற தமிழ் இலக்கிய அமைப்புகள் நடத்தும் சிறப்பு நிகழ்ச்சிகள் நேரலையாக பதிவு செய்து ஒளிபரப்பாகிறது. ஆன்சர் வந்து கம்பன் கழகம். அதாவது கம்பன் கழகம் போன்ற தமிழ் இலக்கிய அமைப்புகள் நடத்தும் சிறப்பு நிகழ்ச்சிகள் நேரலையாக பதிவு செய்து ஒளிபரப்பாகிறது. இலக்கியங்களுக்கு காணப்படும் சிறப்பான கருத்துக்களை முன்வைத்து அதற்கு விரிவு காணும் நோக்கில் நடத்தப்படுவது எது அப்படின்னா கருத்தரங்கம்.
தமிழ்நாட்டில் 1993ஆம் ஆண்டிற்கு முன்னர் இருந்த ஒரே அரசு தொலைக்காட்சி நிறுவனம் எது? ஆன்சர் வந்து தூர்தர்ஷன். தொலைக்காட்சியின் முக்கிய பகுதி எது? நெடுந்தொடர்கள். நிகழ்ச்சிகள் பற்றிய நேயர்களின் கருத்துக்களை தெரிந்து கொள்வதற்காக குறிப்பிட்ட கால இடைவெளியில் வழங்கப்படும் நிகழ்ச்சிகள் எவை? அதாவது வானொலியில் நேயர் கடிதம் நிகழ்ச்சி, தொலைக்காட்சியில் வந்து எதிரொலி நிகழ்ச்சி. அறிவோம் தெளிவோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கொஷின். இயற்கை பேரிடர் காலங்களில் மக்கள் தகவல்களை பெறுவதற்கும் தெரிவிப்பதற்கு பயன்படுவது எது? இது அப்படின்னா ஹாம் வானொலி அல்லது அமெச்சூர் வானொலி. இயற்கை பேரிடர் காலங்களில் தொலைத்தொடர்பு சாதனங்கள் அறவே செயலற்று விடுகின்றன. அச்சூழலில் நமக்கு கை கொடுத்து உதவுவது எது? எது அப்படின்னா ஹாம் வானொலி. ஹாம் வானொலி உரிமம் பெற்று பயன்படுத்தி வரும் வளர்ந்த நாடுகள் எவை? அமெரிக்கா, ஜப்பான். ரேடியோ என்ற சொல்லுக்கு தமிழில் வானொலி என்ற சொல்லை முன்மொழிந்தவர் யார்? டி.கே. சிதம்பரனார். ஒரு முக்கியமான கொஷின். அதாவது ரேடியோ என்ற சொல்லுக்கு தமிழில் வானொலி என்ற சொல்லை முன்மொழிந்தவர் வந்து டி.கே. சிதம்பரனார். ஆல் இந்திய ரேடியோ ஆகாசவாணி என்று முழங்கி வந்த நிலையில் முதலில் திருச்சி வானொலி நிலையம் 1959இல் டேஸ் என்று அறிவித்தது. திருச்சி வானொலி நிலையம் என்று அறிவித்தது 1959. TRAI அதாவது ட்ராய் அதனுடைய விரிவாக்கம் பார்த்திங்கன்னா டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதாவது ட்ராயோடைய விரிவாக்கம். ட்ராய் என்பது அதாவது தமிழில் பார்த்திங்கன்னா இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம், அதான் வந்து தமிழில். ஸோ நெக்ஸ்ட் 65வது கொஷின். இந்தியாவில் தொலைத்தொடர்பு சேவைகளையும் கட்டணத்தையும் ஒழுங்குபடுத்த பாராளுமன்ற சட்டம் டேஸின் 3வது பிரிவு வழிவகை செய்கிறது. எப்போனா 1997 1997இன் 3வது பிரிவு வழிவகை செய்கிறது. இந்தியாவின் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு. ஸோ இது ஒரு முக்கியமான கொஷின் தான். பிப்ரவரி 20 1997. அதாவது ட்ராய் நிறுவப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1997 பிப்ரவரி 20. தொலைத்தொடர்பு சேவைகளையும் சுங்கவரி விதிப்புகளையும் மேற்பார்வை செய்து வரும் ஆணையம் எது? எது அப்படின்னா ட்ராய். குஜராத்தில் உஷா மேத்தா பிறந்த ஆண்டு மார்ச் 24 1920. உஷா மேத்தா தனது 22வது வயதில் பாபுபாய் பட்டேல் உதவியுடன் வானொலி நிலையத்தை உருவாக்கிய ஆண்டு எப்போனா ஆகஸ்ட் 14 1942. 15 நாட்களுக்கு ஒரு முறை இடமாற்றப்பட்டு 3 மாதங்கள் மட்டுமே இயங்கிய வானொலி நிலையம் எது? இது அப்படின்னா உஷா மேத்தாவின் சுதந்திர குரல் வானொலி நிலையம். டிஆர்பி விரிவாக்கம் அதாவது டார்கெட் ரேட்டிங் பாயிண்ட். டிஆர்பி என்பது இலக்கு அளவீட்டு புள்ளி, அதாவது ஆங்கிலம், இது வந்து தமிழ். மொத்த பார்வையாளர்களுள் எத்தனை பார்வையாளர்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்க்கிறார்கள் என்பதன் மதிப்பீட்டளவு டேஸ் என்பர். இலக்கு அளவீட்டு புள்ளி, அதான் டார்கெட் ரேட்டிங் பாயிண்ட். ஒரு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் ஒரு விளம்பரம் அல்லது தொடரினை பார்த்து ரசித்த இலக்கு டேஸ் என்பர். பார்வையாளர்களின் மதிப்பீட்டு புள்ளிகளின் கூட்டுத்தொகை. இலக்கு அளவீட்டு புள்ளியை அளவிடும் கருவி டேஸ் என அழைக்கப்படுகிறது. மக்கள் கருவி. 2 முதல் 5 GHz வரை உள்ள ரேடியோ அலையளவை குறிப்பது எது? அதாவது அலைக்கற்றை எஸ் பேண்ட். அலைபேசி தொலைத்தொடர்புக்கும் ராடார் இயக்கத்துக்கும் தரைவழி தொலைத்தொடர்புக்கும் பயன்படுவது எது? எது அப்படின்னா அலைக்கற்றை. உலக வானொலி மன்றத்தால் 2000ஆம் ஆண்டு தரைவழி அலைபேசி பயன்பாட்டிற்கு வழங்கப்பட்ட அலைநீளம் எவ்வளோ அப்படின்னா 2 GHz, அதாவது 2500 to 2690 கெர்ட்ஸ். ஸோ அது ஏதோ ஒரு அளவீடு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் பாக்ஸ் கொஷின். உலக தொலைக்காட்சி தினம் வந்து நவம்பர் 21. வானொலி அதிர்வெண்ணை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா ஹெயின்ரிச் ருடால்ஃப் ஹெர்ட்ஸ். அகில இந்திய வானொலியின் தலைமையிடம் எங்குள்ளது? எங்கன்னா ஆகாசவாணி பவன், புதுடெல்லி. அகில இந்திய வானொலியின் தலைமையிடம் வந்து ஆகாசவாணி பவன், புதுடெல்லி. அகில இந்திய வானொலியின் பொன்மொழி பகுஜன் இதயா பகுஜன் சுகயா. இதான் வந்து அகில இந்திய வானொலியின் பொன்மொழி பகுஜன் இதயா பகுஜன் சுகயா. ஸோ நெக்ஸ்ட் 83வது கொஷின். பண்பலை வானொலி ஒளிபரப்பு முறையை கண்டுபிடித்தவர்? ஆன்சர் வந்து எட்வின் H. ஆம்ஸ்ட்ராங். தூர்தர்ஷனின் பொன்மொழி சத்தியம், சிவம், சுந்தரம். அகில இந்திய வானொலியின் தலைப்பு இசையை அமைத்தவர்? ஆன்சர் வந்து பண்டிட் ரவிசங்கர். பொது ஒளிபரப்பு நாள் கொண்டாடப்படும் தினம்? ஆன்சர் வந்து நவம்பர் 12. பொது ஒளிபரப்பு நாள் கொண்டாடப்படும் தினம் வந்து நவம்பர் 12. மக்களவை தொலைக்காட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு 2004. உலக பொம்மலாட்ட தினம்
மார்ச் 21 உலக வானொலி தினம், பிப்ரவரி 13. ஸோ நெக்ஸ்ட் இரண்டாவது தலைப்பு வானொலி மற்றும் தொலைக்காட்சி உள்கட்டமைப்பு. மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி வருபவை. ஆகாசவாணி அது பார்த்திங்கன்னா வானொலி, தூர்தர்ஷன் தொலைக்காட்சி. தொலைக்காட்சி மற்றும் வானொலி நிலையங்களில் உள்ள பிரிவுகள்: நிர்வாக பிரிவு, நிகழ்ச்சி பிரிவு, எந்திர பிரிவு. மேற்கண்ட 3 பிரிவுகளும் யாருடைய ஆளுமையின் கீழ் இயங்கி வருகிறது? நிலைய இயக்குனர். 1997 இந்திய நடுவண் அரசால் நிறுவப்பட்ட அமைப்பு பிரசார் பாரதி. பிரசார் பாரதி அமைப்பின் கீழ் இயங்கி வருபவை எது அப்படின்னா தொலைக்காட்சி மற்றும் வானொலி. பிரசார் பாரதி அமைப்பின் கீழ் இயங்கி வருபவை தொலைக்காட்சி மற்றும் வானொலி. நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள் யாருடைய வழிகாட்டுதலின்படி செயல்படுவார்கள்? நிலைய இயக்குனர். திறன் மிகுந்த ஒளிபரப்பு கோபுரம் இணைக்கப்பட்டிருக்கும் பிரிவு எது? எந்திர பிரிவு, அதாவது 3வது பிரிவு. ஒளிப்பதிவு காட்சிகளை சிறப்பாக வடிவமைத்து வழங்குவதில் டேஸின் பணி முதன்மையானது. எந்திர பிரிவு. நிலையத்திற்கு வெளியில் நடக்கும் நிகழ்ச்சிகளை பதிவு செய்து ஒளிபரப்புவதற்கென 3 வகையான சிற்றுந்துகள் இயங்கி வருகின்றன. அவைகள்: நடமாடும் ஒளி, அதாவது ஒளிப்பதிவு கூடம்; வெளிப்புற ஒளி, ஒளிபரப்பு வாகனம்; மின்னணு செய்தி சேகரிப்பு வாகனம். நிலையத்திற்கு வெளியில் நடக்கும் நிகழ்ச்சிகளை பதிவு செய்து தொலைக்காட்சி நிலையத்திலிருந்து ஒளிபரப்பும் சிற்றுந்துகள் எது அப்படின்னா நடமாடும் ஒளிபரப்பு கூடம். ஊடகவியல் சார்ந்த இளங்கலை, முதுகலை மற்றும் சான்றிதழ் படிப்புகள் இருக்கின்றன என்றும் இப்பாடங்களை கற்பிக்கும் கல்லூரிகள் பற்றியும் விளக்கி கூறியவர் யார் அப்படின்னா நிலைய இயக்குனர். நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்கு இன்றியமையாதது மொழி ஆளுமை. பார்வையாளர்கள் புத்துணர்ச்சியினை பெறும் வகையில் உயிரோட்டமாக அமைவது எது? தொகுப்புரை. வினா கேட்பவர், விடை தருபவர், நேயர்கள் என மூவரையும் மையப்படுத்திய நிகழ்ச்சி எது? நேர்காணல். சமுதாயத்தில் நடைபெறும் சீர்கேடுகளை மையப்படுத்தி ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களிடம் விவாத நிகழ்ச்சியாக நடைபெறும் நேர்காணல் உண்டு. இதனை நடத்துபவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? நெறியாளர். ஸோ நெக்ஸ்ட் 3வது தலைப்பு ஊடகவியல் சட்டங்கள். 105வது கொஷின். ஹெட்ஃபோன் தமிழாக்கம் தருக. தலையணி ஒலிவாங்கி. ஊடகவியல் சட்டங்கள்: தனிநபர் அவமதிப்பு சட்டம், நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சட்டம், நீதிமன்ற அவமதிப்பு சட்டம், அலுவலக இரகசியங்கள் சட்டம், பத்திரிகை புத்தகங்கள் பதிவு சட்டம், ஆபாச வெளியீட்டு தடை சட்டம், காப்புரிமை சட்டம், இளைஞர்களை கெடுக்கும் வெளியீடுகளை தடை சட்டம், பணி செய் இதழாளர் சட்டம். அவமதிப்பு மற்றும் விதிவிலக்கு பற்றி விளக்கும் சட்டப்பிரிவு: இந்திய குற்றவியல் சட்டப்பிரிவு 499. தண்டனைகள் பற்றி விளக்கும் சட்டப்பிரிவு: இந்திய குற்றவியல் சட்டப்பிரிவு 500. 1973ஆம் ஆண்டின் எந்த வழக்கு தொடர் விதிப்படி அவமதிப்பிற்கு உள்ளானவர்கள் மட்டுமே நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியும்? 199 உட்பிரிவு 1. அவமதிப்புக்கு ஆளாகி இந்திய குற்றவியல் சட்டம் 500ஆம் பிரிவின்படி 2 ஆண்டுகள் சிறை தண்டனை, அபராதம் அல்லது இரண்டும் பெறுபவர்கள் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், மாநில ஆளுநர்கள், மத்திய மாநில அமைச்சர்கள். நாடாளுமன்ற நடவடிக்கைகளை உள்ளபடி வெளியிடுவது டேஸின் கடமையாகும். ஆன்சர் ஊடகங்கள். நாடாளுமன்ற நடவடிக்கை சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1956. நீதிமன்ற அவமதிப்பு சட்டத்தின்படி குற்றங்கள் உரிமையல், குற்றவியல் என 2 வகையாக பிரிக்கப்பட்ட ஆண்டு 1952. நீதிமன்ற ஆணைகளுக்கும் தீர்ப்புகளுக்கும் கட்டுப்பட மறுப்பது டேஸ் வழக்கு என்பர். உரிமையல் வழக்கு. ஊடகங்களில் தவறான செய்திகளை பரப்புவது டேஸ் வழக்கு என்பர். குற்றவியல் வழக்கு. நிகழ்வுகளை மக்களுக்கு வெளிப்படையாக காட்டும் கண்ணாடி எது? ஊடகம். அலுவலக இரகசிய சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு 1923. அலுவலக இரகசியங்கள் சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு 1923. இரகசியமாக வைக்கப்பட வேண்டிய தகவல்கள் எவை? நாட்டின் பாதுகாப்பு, வெளிநாட்டு தொடர்பு, குற்ற புலனாய்வு, அமைச்சரவை முடிவு. ஆபாச பட்டியலிட்டு காட்டும் இந்திய குற்றவியல் சட்டப்பிரிவுகள் எவை? 292, 293, 294. இளைஞர்களை கெடுக்கும் வெளியீடுகள் தடை சட்டம் அரசால் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1956. அறிவோம் தெளிவோம்,
பிபிசி விரிவாக்கம் தருக. பிரிட்டிஷ் புரோட்காஸ்டிங் கார்ப்பரேஷன், அதாவது பிபிசியுடைய விரிவாக்கம் பிரிட்டிஷ் புரோட்காஸ்டிங் கார்ப்பரேஷன். இரண்டாம் உலகப் போர் நடைபெற்ற போது இந்திய மொழிகளில் தன் வானொலி ஒலிபரப்பை தொடங்கிய நாடு எது அப்படின்னா பிரிட்டன். பிபிசியில் தமிழ் ஒலிபரப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு மே 3, 1941. 1941ஆம் ஆண்டு பிபிசியில் தொடங்கப்பட்ட தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சிக்கு டேஸ் என பெயரிட்டனர். செய்தி மடல். பிபிசியில் ஒலிபரப்பப்பட்ட தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சிக்கு 1948 தமிழோசை என பெயரிட்டவர் யார்? ஆன்சர் சிவபாத சுந்தரம். தொடக்கத்தில் வாரம் ஒரு நாள் ஒலிபரப்பாகி கொண்டிருந்த பிபிசியின் தமிழோசை நிகழ்ச்சிகள் டேஸின் தொடக்கத்தில் வாரம் 5 முறை என விரிவுபடுத்தப்பட்டது. எப்போ அப்படின்னா 80களின் தொடக்கத்தில், அதாவது 1980களின் தொடக்கத்தில். வெளிநாட்டு சேவையான பிபிசி டேஸ் என்ற பெயரில் 33 மொழிகளில் ஒளிபரப்புகின்றது. வேர்ல்டு சர்வீஸ், அதாவது இதில் தமிழும் இருக்குது. 128. இங்கிலாந்திலிருந்து வரும் தமிழோசை நிகழ்ச்சியை தங்கள் மொழிக்கு கிடைத்த பெருமையாக கருதுபவர்கள் யார் அப்படின்னா உலகத் தமிழர்கள். உங்களுக்கு தெரியுமா? சென்னை நிலையம் கொண்டுள்ள அதிர்வெண், அதாவது 101.4 எஃப்எம் ரெயின்போ, 102.3 எஃப்எம் கோல்டு. அனைத்திய வானொலி சேவைகள் தமிழ்நாடு பண்பலை நிலையம் அதிர்வெண் கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா 103, தருமபுரி 102.5, காரைக்கால் 100.3, கொடைக்கானல் 100.5, மதுரை 103.3, நாகர்கோவில் 101, உதகமண்டலம் 101.8, பாண்டிச்சேரி 102.8, தஞ்சாவூர் 101.2, திருச்சிராப்பள்ளி 102.1, ஏற்காடு அதாவது சேலம் 103.7. ஸோ நெக்ஸ்ட் 4வது தலைப்பு மின்னணு ஊடக ஆளுமைகள். தென்கட்சி கோ சுவாமிநாதன் இன்று ஒரு தகவல் நன்னெறி கதைகள். கோ சுவாமிநாதன் பிறந்த ஊர் தென்கட்சி பெருமாள் நத்தம், அரியலூர் டிஸ்ட்ரிக்ட். கோ சுவாமிநாதன் கல்வி பயின்ற இடங்கள் தொடக்க கல்வி அரியலூர், கல்லூரி கல்வி கும்பகோணம், வேளாண் கல்வி கோயமுத்தூர். வானொலியில் இன்று ஒரு தகவல் என்ற நிகழ்ச்சியின் மூலம் நன்னெறி கதைகளை நகைச்சுவையுடன் கூறி மக்களை மகிழ்விப்பவர் யார் அப்படின்னா தென்கட்சி கோ சுவாமிநாதன். தமிழ்நாடு அரசு பணியில் விவசாய அலுவலராக பணியில் சேர்ந்தவர் யார்னா தென்கட்சி கோ சுவாமிநாதன். விவசாய அலுவலராக பணியில் சேர்ந்தவர் தான் தென்கட்சி கோ சுவாமிநாதன். வானொலியில் பண்ணை இல்ல பிரிவில் கோ சுவாமிநாதன் அறிவிப்பாளராக பணியேற்ற இடம் எது அப்படின்னா திருநெல்வேலி. சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தில் வேளாண் பிரிவு அலுவலராக கோ சுவாமிநாதன் இருந்தபோது ரேசனும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். வீடும் வயலும். தென்கட்சி கோ சுவாமிநாதன் தொலைக்காட்சியில் டேஸ் என்ற நிகழ்ச்சியின் மூலம் மக்களுக்கு நீதி நெறிகளை வழங்கினார். இந்நாள் இனிய நாள். தமிழ்நாடு அரசு தென்கட்சி கோ சுவாமிநாதனுக்கு வழங்கிய விருது எது அப்படின்னா கலைமாமணி விருது. ரா ஐயாசாமி வானொலி அண்ணா, அதாவது சிறுவர் நிகழ்ச்சி பாலராமாயணம். வானொலி அண்ணா என அழைக்கப்படுவோர் யார்? ரா ஐயாசாமி. ரா ஐயாசாமி பிறந்த ஊர் பொள்ளாச்சி அருகிலுள்ள கல்லாபுரம், கோயமுத்தூர். ரா ஐயாசாமி கல்வி பயின்ற இடங்கள் தொடக்க கல்வி கல்லாபுரம், பள்ளி இறுதி கல்வி சென்னை ராமகிருஷ்ண மடம், பட்டப்படிப்பு சென்னை மாநில கல்லூரி லயோலா கல்லூரி. ரா ஐயாசாமி கல்லூரி படிப்பிற்கு பிறகு உதவி ஆசிரியராக பணியாற்றிய நாளிதழ் எது? தமிழ்நாடு. திருச்சி வானொலி நிலையத்தில் ரா ஐயாசாமி பணியேற்ற ஆண்டு 1944. ரா ஐயாசாமி சிறுவர்களுக்கான டேஸ் மற்றும் டேஸ் நிகழ்ச்சியின் மூலம் மக்கள் மனதில் இடம் பிடித்தார். பாப்பா மலர் மற்றும் முத்துக்குவியல். பாப்பா மலர் மற்றும் முத்துக்குவியல் நிகழ்ச்சிகள் எத்தனை ஆண்டுகள் ஒளிபரப்பாயின? 12 ஆண்டுகள் ஒளிபரப்பாயின. இராமாயண கதையினை தமிழகத்து சிறுவர் சிறுமியர் விரும்பி படிக்கும் வண்ணம் இனிய எளிய நடையில் ஒரு தொடர்நிலை செயலாக பாடுமாறு நான் தமிழ் கவிஞர்களை கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறியவர் யார் அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகனார். ஒரு முக்கியமான கொஷின். இராமாயண கதையினை தமிழகத்து சிறுவர் சிறுமியர் விரும்பி படிக்கும் வண்ணம் இனிய எளிய நடையில் ஒரு தொடர்நிலை செயலாக பாடுமாறு நான் தமிழ் கவிஞர்களை கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறியவர் கவிமணி தேசிய விநாயகனார். கவிமணி கனவை நிறைவேற்றும் வகையில் பாலராமாயணம் இயற்றியவர் யார் அப்படின்னா ரா ஐயாசாமி. ரா ஐயாசாமி அவர்கள் இசை வடிவில் சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு வானொலி மூலம் கொண்டு சேர்த்த நூல் எது? பாலராமாயணம்.
பாலராமாயணத்திற்கு இசையமைத்தவர் இசைக்கலைஞர் மல்லிக். எளிமை, இனிமை, பக்திமை, தனி மனித ஒழுக்கம் என பன்முக நோக்கில் கேட்பவர் உள்ளத்திற்கு இன்பம் தரும் காவியமாக திகழும் நூல் எது அப்படின்னா பாலராமாயணம். பாலராமாயணம் ஒளிபரப்பிற்கு எத்தனை பாராட்டு கடிதங்கள் வந்து குவிந்தன? எத்தனை அப்படின்னா 30,000 பாராட்டு கடிதங்கள் வந்து குவிந்தன. ஐயாசாமி அவர்கள் சென்னை வானொலியில் பாலராமாயணத்துடன் தேசனம் நிகழ்ச்சியும் வழங்கி வானொலிக்கு பெருமை சேர்த்தார். மோகனகாந்தி. ஐயாசாமி தமிழில் மட்டுமின்றி சிறுவர்களுக்கான நிகழ்ச்சிகளை பிற மொழிகளில் வழங்கியுள்ளார். அவைகள் தெலுங்கு, மலையாளம். தெலுங்குனா விஜயவாடாவிலையும் கோழிக்கோட்லையும் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. நல்லதம்பி மக்கள் தொடர்பு எதிரொலி. சென்னை தொலைக்காட்சியின் எதிரொலி நிகழ்ச்சியின் மூலம் புகழ்பெற்று எதிரொலி நல்லதம்பி என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா முனைவர் நல்லதம்பி. 155 நல்லதம்பி கல்வி பயின்ற இடங்கள். பள்ளி படிப்பு மணப்பாறை, பட்டப்படிப்பு சென்னை பச்சையப்பன் கல்லூரி. நல்லதம்பி முனைவர் பட்டம் பெற்ற பல்கலைக்கழகம் எது? சென்னை பல்கலைக்கழகம். நல்லதம்பி திருநெல்வேலியிலும் திருச்சியிலும் அகில இந்திய வானொலி நிலையங்களில் நிகழ்ச்சி அறிவிப்பாளராக பணிபுரிந்த ஆண்டு 1963 முதல் 1965 வரை. நல்லதம்பி வாஷிங்டனில் உள்ள டேஸ் வானொலி நிலையத்தில் அறிவிப்பாளராகவும் மொழிபெயர்ப்பாளராகவும் பணியாற்றினார். வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா. சென்னை தொலைக்காட்சி நிலைய தயாரிப்பாளராகவும் நிலைய உதவி இயக்குநராகவும் பணியாற்றியவர் யார் அப்படின்னா நல்லதம்பி. 160வது கொஷின். நல்லதம்பி நாடக வடிவில் எழுதி வெளியிட்ட நூல்கள் எவை? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி. நல்லதம்பி வெளியிட்ட சிலப்பதிகார நாடக நூல் டேஸ் என்ற பெயரில் இந்தியில் மொழிபெயர்க்கப்பட்டது. நுபுர்கா ஸ்வர் ஒளிபரப்பான வானொலி எது? புதுதில்லி வானொலி. டெலிவிஷன் எனும் ஆங்கில சொல்லுக்கு இணையாக தொலைக்காட்சி எனும் சொல்லை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னா நல்லதம்பி. தொலைக்காட்சியிலும் வானொலியிலும் செய்தி வாசிப்பாளர்களுக்கும் நிகழ்ச்சி அறிவிப்பாளர்களுக்கும் தமிழ் மொழியினை உச்சரிப்பு பிழையின்றி பேச பயிற்சி அளித்தவர் யார் அப்படின்னா நல்லதம்பி. நல்லதம்பி அவர்கள் பிற நாட்டு தமிழர்களுடன் நேர்காணல் நிகழ்த்தி அதனை படத்துடன் ஆவணப்படுத்திய மாநாடுகள் அப்படின்னா 2ஆம் மற்றும் 5ஆம் உலக தமிழ் மாநாடுகள். நல்லதம்பியின் கல்வி பணியினை பாராட்டி வழங்கப்பட்ட விருது மால்கம் ஆதிசேஷய்யா. நல்லதம்பி ஓய்வுக்கு பின் பணியாற்றிய பதவிகள். தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர் கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி இயக்கத்தில் உள்ள கல்வி தொலைக்காட்சி படப்பதிவு நிலையத்தில் சிறப்பு அலுவலராக 2 ஆண்டுகள். முத்துக்கூத்தன். அடுத்து கிராமிய கலை பொம்மலாட்டம். பாவைக்கூத்து என்றும் பொம்மலாட்டம் என்றும் சொல்லப்பட்டு இன்று உலகம் முழுவதும் பல்வேறு வடிவங்களில் பரவி வருவது எது அப்படின்னா கையுறை பொம்மலாட்டம். குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை விரும்பி பார்க்கும் நிகழ்ச்சி பொம்மலாட்டம். தமிழில் பொம்மலாட்ட கலைக்கு பெருமை சேர்த்தவர் யார்னா முத்துக்கூத்தன். முத்துக்கூத்தன் பிறந்த ஊர் பொய்யாமணி, திருச்சியை அடுத்துள்ள கிராமம். முத்துக்கூத்தன் 9ஆம் வகுப்பு வரை படித்த இடம் எங்குள்ளது? திருச்சி. தன் மகன் கலைவாணனுடன் சேர்ந்து பொம்மலாட்ட கலையில் ஈடுபட்டவர் யார் அப்படின்னா முத்துக்கூத்தன். சென்னை தொலைக்காட்சியில் முத்துக்கூத்தனின் பொம்மலாட்டம் இடம்பெற்ற நிகழ்ச்சி எது? கண்மணி பூங்கா. கிராம மக்களுக்கு பயன்படும் கல்வி, உடல்நலம், தனிமனித ஒழுக்கம் போன்றவற்றை வலியுறுத்தும் நிகழ்ச்சியை நடத்தியவர் யார் அப்படின்னா முத்துக்கூத்தன். சென்னை தொலைக்காட்சியில் முத்துக்கூத்தன் அண்ணல் காந்தியடிக்கு பிறந்தநாள் அன்று டேஸ் பற்றிய விழிப்புணர்வு பொம்மலாட்டத்தை நிகழ்த்தியது குறிப்பிடத்தக்கது. மதுவிலக்கு பற்றிய விழிப்புணர்வு பொம்மலாட்டத்தை நிகழ்த்தியது குறிப்பிடத்தக்கது. ஸோ அடுத்த பார்த்திங்கன்னா துகிலி சுப்பிரமணியம் வேளாண்மை, அதாவது பண்ணை இல்லம். வானொலியில் பண்ணை இல்லம் நிகழ்ச்சியின் மூலம் அறிமுகமானவர் யார் அப்படின்னா துகிலி சுப்பிரமணியம். துகிலி சுப்பிரமணியம் பிறந்த ஊர் துகிலி கிராமம், தஞ்சாவூர். துகிலி சுப்பிரமணியம் எந்த குடும்பத்தை சேர்ந்தவர்? எதுனா நெசவாளர் குடும்பம். விவசாயத்தை தன் உயிரென கருதி அவற்றின் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர் யார் அப்படின்னா துகிலி சுப்பிரமணியம். தமிழக அரசின் ஊரக வளர்ச்சித் துறையில் சுப்பிரமணியம் பணியாற்றிய பதவி எது? கிராம நல அலுவலர். துகிலி சுப்பிரமணியம் டேஸ் நிகழ்ச்சியின் மூலம் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய செய்திகளை கூறி விவசாயிகளை தம்பால் ஈர்த்தவர் எந்த நிகழ்ச்சி அப்படின்னா பண்ணை இல்லம் நிகழ்ச்சி. பாமர மக்களிடம் எளிமையான முறையில் நேர்காணல் நடத்தி நுட்பமான தகவல்களை சேகரிப்பதில் வல்லவர் யார் அப்படின்னா துகிலி சுப்பிரமணியம்.
வழி தெரியாமல் ஊசி போடும் மருத்துவரை போல் நேர்காணல் அளிப்பவரிடமிருந்து செய்திகளை சேகரிப்பவர் யார்னா துகிலி சுப்பிரமணியம். துகிலி சுப்பிரமணியனின் பண்ணை இல்ல நிகழ்ச்சி டேஸ் தொழில் செய்யும் மக்களுக்கு அதிக வருவாய் ஈட்டுவதற்கான வழிகாட்டு நிகழ்ச்சியாக அமைந்துள்ளது. ஆன்சர் உழவு தொழில். சிறந்த புகைப்பட கலைஞராக திகழ்பவர் யார் அப்படின்னா துகிலி சுப்பிரமணியம். ஸோ நெக்ஸ்ட் அறிவோம் தெளிவோம். அச்சு ஊடகங்களில் உள்ள பணிகள்: முதன்மை ஆசிரியர், உதவி ஆசிரியர்கள், நிருபர்கள், சிறப்பு செய்தியாளர்கள், 10 எழுத்தாளர்கள், கருத்துப்படம் உருவாக்குபவர், புகைப்பட கலைஞர், பிழை திருத்தனர், வரைகலை வடிவமைப்பாளர், பக்க வடிவமைப்பாளர். மின்னணு ஊடகங்களில் உள்ள பணிகள்: ஆசிரியர், உதவி ஆசிரியர்கள், நிருபர்கள், புகைப்பட கலைஞர்கள், ஒளிப்பதிவாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், செய்தி வாசிப்பாளர், இணையத்தில் பக்க வடிவமைப்பாளர், அரங்க அமைப்பாளர், நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள், ரேடியோ ஜாக்கி, வீடியோ ஜாக்கி, டிஸ்க் ஜாக்கி. ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பது என்று யாருடைய குரலை கேட்காத தமிழர்கள் இருக்கவே முடியாது. சரோஜ் நாராயணசுவாமி. 40 ஆண்டு காலம் ஒலிபரப்பு துறையில் சிறப்பாக செய்தி வாசித்தமைக்காக 2008ஆம் ஆண்டு தமிழக அரசு சரோஜ் நாராயணசுவாமிக்கு வழங்கிய விருது எது? கலைமாமணி விருது. செய்தி வாசிப்பாளருக்கு வழங்கப்பட்ட முதல் விருது எதுனா கலைமாமணி விருது. ஸோ புக் பேக் கொஷின்ஸ் பார்க்கலாம். மார்க்கோனி தான் கண்டுபிடித்த கம்பியில்லா தந்தி முறையினை இங்கு பதிவு செய்து கொண்டார். எங்கே அப்படின்னா இங்கிலாந்து அறிவியல் கழகம். வானொலியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா மார்க்கோனி. பூமியானது கோள வடிவில் இருப்பதால் வானொலி நிகழ்ச்சிகளையும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளையும் செயற்கைக்கோள் துணையின்றி தொலைதூரத்திற்கு பரப்புவது என்பது மிகவும் கடினமான ஒன்றாக உள்ளது. காரணம், ஒளி அலைகள் எப்பொழுதும் நேர்கோடில் செல்லும் தன்மை கொண்டவை. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அதாவது கூற்றும் சரி காரணமும் சரி. 195 பேரிடர் காலத்தில் பெரிதும் பயன்படுவது. ஹாம் வானொலி. முதல் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்ட இடம் எது அப்படின்னா லண்டன். தவறான இணையை சுட்டுக. இதில் தவறானது பார்த்திங்கன்னா முத்துக்கூத்தன் பண்ணை இல்லம் என்பது தவறு. மீதி இருக்கக்கூடிய 3மே சரி. ராயாசாமி பாலராமாயணம், வே நல்லத்தம்பி எதிரொலி, கோ சுவாமிநாதன் இன்று ஒரு தகவல். 198 சரியான விடை குறிப்பினை கண்டறிக. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள், அமெரிக்காவில் முதல் வண்ண தொலைக்காட்சி ஒளிபரப்பு தொடங்கப்பட்டது. அமெரிக்காவின் ஆம்பெக்ஸ் நிறுவனம் காட்சிகளை பதிவு செய்து தேவைப்படும் போது ஒளிபரப்பும் ஒளிப்பதிவு நாடா கருவினை கண்டுபிடித்தது. 1976ஆம் ஆண்டு தொலைக்காட்சியில் பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பு தொடங்கப்பட்டது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. 24 மணி நேரமும் செய்திகளை ஒளிபரப்பும் தொலைக்காட்சி நிலையங்களில் மின்னணு செய்தி சேகரிப்பு வாகனம் இயங்கி வருகிறது. ஸோ இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அதாவது 1, 2, 4 சரி, 3 மட்டும் தவறு. நுபர்காஸ்வர் என்ற பெயரில் இந்தியில் மொழிபெயர்க்கப்பட்டு புதுதில்லி வானொலியில் ஒளிபரப்பான காப்பிய நாடகம் எது அப்படின்னா சிலப்பதிகாரம். 200வது கொஷின். கீழ்காண்பனவற்றுள் எவை ஆபாச வெளியீட்டு தடை சட்டத்தின்படி தண்டனைக்குரியவை? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அதாவது 1, 3 சரி, 2, 4 தவறு. அதாவது நாகரிகமற்ற வார்த்தைகள் அது சரி, நீதிமன்ற தீர்ப்பை விமர்சித்தல் அது தவறு, பாலினத்தை இழிவுபடுத்தும் கருத்துக்கள் சரி, ஒருவரை அவமதிக்கும் நோக்கத்தோடு எழுதுவது தவறு. 201வது கொஷின். ராமாயண கதையினை தமிழகத்து சிறுவர் சிறுமியர் விரும்பி படிக்கும் வண்ணம் இனிய எளிய நடையில் ஒரு தொடர்நிலை செயலாக பாடுமாறு நான் தமிழ் கவிஞர்களை கேட்டுக்கொள்கிறேன் என்றவர் யார் அப்படின்னா கவிமணி. பாவைக்கூத்து என்று அழைக்கப்படும் கிராமிய கலை எது அப்படின்னா பொம்பலாட்டம். வானொலி தொலைக்காட்சி ஆகியவற்றை மேலாண்மை செய்யும் அமைப்பு இது அப்படின்னா பிரசார் பாரதி. சரியான இணையை கண்டறிக. இல்லை சரியானது பார்த்தீங்கன்னா மார்கோனி வானொலி, ஹாம்பெக்ஸ் நிறுவனம் ஒளிப்பதிவு நாடா. ஜான் லெகி பெயர் பார்த்தீங்கன்னா அலைபேசி தவறு. பெர்னார்ட் பிரவுன் இணையம் இது ரெண்டுமே தவறு. ஆன்சர் ஆப்ஷன் சி. 1, 3 சரி, 2, 4 தவறு. 205வது கொஸ்டின். தவறான கூற்றை சுட்டுக. இது தவறானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி.
புதிதாக தனியார் தொலைக்காட்சி நிலையங்கள் தொடங்க மத்திய அரசிடம் உரிமம் பெற வேண்டும் என்பது சரி. இயற்கை பேரிடர் காலங்களில் மக்கள் தகவலை பெறுவதற்கு ஆம் வானொலி பயன்படுகிறது, அதுவும் சரி. பண்பலை நிகழ்ச்சியின் தொகுப்பாளரை ரேடியோ ஜாக்கி என்று அழைப்பார், அதுவும் வந்து சரி. இதில் வந்து தவறானது கேட்டிருக்காங்க. தவறானது வந்து ஆப்ஷன் டி. 206வது கொஷின் போகிறதுக்கு. பொன் விளையும் பூமி வேளாண்மை நிகழ்ச்சிகள், கண்மணி பூங்கா சிறுவர் நிகழ்ச்சிகள், எதிரொலி நேயர் கடிதங்கள், இன்றொரு தகவல் நன்னெறி கதைகள். மோகனகாந்தி எனும் வானொலி நிகழ்ச்சியை வழங்கியவர் யார் அப்படின்னா ரா ஐயாசாமி. சித்திரிப்பு எனும் சுழலியாக தோன்றும் சொல் எது அப்படின்னா உரை சித்திரம். பாலராமாயணம் என்ற வானொலி நிகழ்ச்சிக்கு இசையமைத்தவர் யார் அப்படின்னா மல்லிக். ரேடியோ என்ற சொல்லுக்கு வானொலி என்ற தமிழ் கலைச்சொல்லை உருவாக்கி அளித்தவர் யார் அப்படின்னா டி.கே. சிதம்பரனார். ஒரு முக்கியமான கொஷின். ஸோ வெற்றிகரமாக 11th சிறப்பு தமிழ் 12th சிறப்பு தமிழ் வந்து முடிச்சிட்டோம். தேங்க்யூ.